நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான திணை சேமியா உப்புமா. கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுற இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர்னு சொல்லலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா திணை சேமியா. நீங்கள் வந்து ரெடிமேடாக கிடைக்கும். இப்போது நம்ம ஒரு பவுலில் தண்ணியும் உப்பும் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த திணை சேமியாவை உள்ளே போட்டுட்டு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடணும். போட்டுட்டு என்ன பண்ணலான்னா ஒரு 3 நிமிஷம் மட்டும்தான் இதை வந்து ஊற வைக்கணும். அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா சொதன்னு ஆகிடும். எப்படி நம்ம ராகி சேமியா பண்ணுவோம் அதே மாதிரி 3 நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும். ஸோ இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு, தண்ணியை வடிச்சிடலாம். ஸோ இது வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். 8 நிமிஷம் மட்டும்தான் வேக வைக்கணும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப சொதன்னு ஆகிடும். இப்போது 8 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. ஒன்றோட ஒன்று பார்த்திங்கன்னா ஒட்டாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஊற வைக்க 3 நிமிஷம், வேக வைக்க 8 நிமிஷம், அவ்வளோதான். ஸோ பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான காய்கறிகள் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி, வெங்காயம், கேரட், பீன்ஸ், உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்தனாலும் எடுத்துக்கலாம், கேப்சிகம் இருந்தனாலும் போடலாம், தேங்காய் போடலாம். ஸோ நான் இப்போ இதுக்கு லெமன் எடுத்திருக்கேன். இப்போ பேனை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் நான் ரோஸ்ட் பண்ண நிலக்கடலை போட்டிருக்கேன். நீங்கள் வந்து முந்திரி போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் ரோஸ்ட் பண்ண பீனட்ஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2லேருந்து 3 போடலாம், காரம் தேவைப்பட்டால். குழந்தைகளுக்கும் போது 1 மட்டும் போதும். நம்ம உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கணும். நீங்கள் வரமிளகாய் இருந்தாலும் ஒரு 2 வரமிளகாய் போட்டுக்கோங்க பெரியவங்களுக்குன்னா. இல்லைன்னா கடைசியாக தாளித்து கூட நம்ம கொட்டிடலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி. இப்போ இஞ்சி, அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ் இதெல்லாமே போட்டுக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கனாவே நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடும். இது தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ மஞ்சள் தூள், மிளகாய் தூள் நான் ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். நீங்கள் மஞ்சத்தூளோட கூட அப்படியே விட்டுறலாம் நம்ம. இதுக்கப்புறம் நம்ம அந்த வேக வச்ச திணை சேமியாவை நம்ம இதில் போடுறோம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா அந்த காய்கறிகளோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு நிமிஷம் மட்டும் போதும் இதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதிலேயே வந்து நல்லா அந்த சேமியா வறுபட்டுரும். ஏற்கனவே வெந்தது அப்படிங்கிறதுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை வந்து தெளிச்சுக்கலாம், அவ்வளோதான். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால். பட் இதே பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது சட்னியோட சாம்பாரோடு சாப்பிடும்போது. இப்போ நான் வந்து லெமன் ஜூஸ் புழிஞ்சு விடுறேன். ஒரு முழு லெமன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். நீங்கள் அதோட கூட நிறுத்திக்கலாம், கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த திணை பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ஃபாக்ஸ்டைல் மில்லட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட் பண்ணலாம், ஸோ வேரியேஷன் பண்ணலாம். அதாவது என்னென்னா மசாலா சேமியா பண்ணலாம். ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சேமியா பண்ணலாம். ஸோ நான் வந்து இன்னும் வந்து இதில் நிறைய வீடியோ நான் போடுறேன் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நார்மல் சேமியாவோட இது டேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். சொதன்னு இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நான் கொத்தமல்லி போட்டுட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் வந்து நான் தேங்காய் சட்னியோடு நான் எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட எந்த சட்னி இருந்தாலும் ஓகே. நீங்கள் மிளகாய் சட்னியாக இருக்கலாம், இல்லைன்னா புதினா சட்னியாக இருக்கலாம். எதுனாலுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். என்னோடய ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் அப்படின்னா southindianfoods.in அப்படிங்கிற எங்களோட வெப்சைட்டில் இருக்கும். இதனோட வேரியேஷன்ஸ் நிறையா வேணும்னா நீங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு யூடியூப் சேனல் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.